சம்மர்ல வேப்பம்பூக்கள் நிறைய கிடைக்கும். அந்த சீசன்ல அத எடுத்து நான் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேங்க. வயித்துல பூச்சிகள அழிக்கக்கூடிய பக்குவம் இந்த வேப்பம்பூவுக்கு இருக்கிறதுனால, இத சின்ன சின்ன உணவுகளோட நான் கலந்து சாப்பிடுவேன். இப்ப நான் ஒரு மாங்காய் எடுத்து தோல சீவிட்டு, லைட்டா ஒரே ஒரு பச்சை மிளகாயும், கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சுக்கிறேன். இதில கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலந்துட்டு, அதில கடுகு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வெடிக்க விட்டு போட்டுருவோம். கடைசியா நெய்யில இந்த நாம எடுத்து வச்ச வேப்பம்பூ, காய வச்சு எடுத்த வேப்பம்பூவையும் சேர்த்து வதக்கிட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த மாங்காய் பச்சடி அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். இத வந்து குழந்தைங்க கூட வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இனிப்பு கலந்ததுனால அவங்களுக்கு அந்த கசப்பு சுவை வந்து பெருசா தெரியாது. அதே நேரத்தில வயிற்றில் உள்ள பூச்சிகளையும் வந்து அழிக்குங்க. நம்ம நார்மலா இதே மாரி சேர்த்துக்கலாம். தனியா உப்பு போட்டு கலந்து நாம பொடியாவும் அரைச்சு வச்சுக்கலாங்க. அடிக்கடி உணவுல சேர்க்கும்போது ரொம்பவே நல்லது. ரொம்ப மருத்துவ குணம் மிக்க இந்த வேப்பம்பூவ நாம அடிக்கடி உணவுல சேர்த்துக்குவோங்க.